பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கு எபிசோடில் ஆதிரை தான் எவிட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு காலையிலே நியூஸ் வந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை எவிட் ஆகல, அரோரா தான் எவிட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆதிரை எவிக்ட் ஆயிட்டாங்களா? ஆமா சார், இந்த வாரம் அவங்க தான். நோ வே. முதலாளி ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. உடனே இவங்க எதை பிடிச்சிக்க போறாங்க. பட் ஆனா இது காலையில வந்த நியூஸ். அபிஷியலா இன்னும் அங்க எவிக்ட் ஆகல. அபிஷியலா எவிக்ட் ஆகல. அப்ப என் பசங்க சமோசாக்கு நியாயமா தான் இருந்திருக்கானுங்க. அபிஷியலா இது வரைக்கும் இல்ல, அபிஷியலா இது வரைக்கும் எவிக்ட் ஆகல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நான் எப்படி சொல்லுவேன், ஸ்டேஜுக்கு வந்தாதான் நான் சொல்லுவேன். அதுதான் முதலாளி, அரோரா வெளில போகணுன்றதுக்காக 4 கோயில 4 அறுபடை முருகர் கிட்டயே வேண்டியிருக்கேன். வெளியில மட்டும் எனக்கு எதனால அரோரா வெளில போவாங்க அப்படின்றது என்னுடைய கெஸ்னா, அவங்களை இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம்ல அட்ரஸ் பண்ண விதமே, நீங்க இந்த ஷோலயே சும்மாதான் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னவங்களை வந்து ஓல் பண்ணிட்டு ஆதிரியை ரிஜெக்ட் பண்றது லாஜிக்கலா எப்படி செட் ஆகும்? ஒருவேளை சாட்டர்டே எபிசோட்ல அப்படி சொல்லிட்டு சண்டே எபிசோட்ல ஆதிரியை தூக்குறது, மக்கள் ஓட்டுன்னு நம்மள அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங் ஓன் இப்ப இவங்க எல்லாம் சொல்றதை வச்சுட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்துல ஃபாலோ பார்த்தீங்க. டெக்னிக்கலா உங்க சைட்ல இருந்து இன்னும் வரல, அது வரைக்கும் ஓட்டு எண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோடோட ஷூட்டிங் இன்னும் முடியல. ஸோ யார் எவிட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இன்னும் டவுட்டாக தான் இருக்குது, அரோராவா இல்லை ஆதிரையான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும்.